அன்பே அடிப்படை கீழக்கரை அருமை அடையாளம் கீழக்கரை வேறும் வலிமையும் கீழக்கரை வள்ளுவளமுமே என் கீழக்கரை. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். வந்தோரை வாழ வைக்கும் கீர்த்திமிகு கீழக்கரையின் வரலாறும் பழக்க வழக்கங்கள் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். வர்த்தகத்திற்காக அரேபியர்கள் குடியேறிய பகுதி தான் கேரள கடற்கரையோர பகுதிகள். இலங்கை தென் தமிழகத்தின் கடற்கரையோர பகுதிகளான கீழக்கரை, காயல்பட்டினம், தேவிப்பட்டினம், மண்டபம், பாம்பன். கீழக்கரைக்கு ஃபர்ஸ்ட் அரேபியர்கள் வச்ச பேர் செம்பிநாடு. இதுக்கு இன்னும் சில பேர்களும் இருந்துச்சு. அணுத்தொகை, மங்கலம், இணைத்ததை முடித்தான் பட்டினம், பௌத்திரமாணிக்கப்பட்டினம், வச்சிரநாடு, வகுதை, காயல், தென்காயல், கிர்கிரார் பட்டினம், கிர்கிரி, கேலிக்கரை. நாளடைவில் கேலிக்கரை என்பது கீழ்கரை அப்படின்னு மாறிச்சு. பின்னால் அது மருவி கீழக்கரை அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போதைக்கு இந்த பேர் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. கீழக்கரைனா கீழ்ங்கிறது கிழக்கு, கரைங்கிறது கடற்கரை. ஆரம்ப காலத்தில் கீழக்கரை ஒரு துறைமுக பட்டணமாக தான் இருந்துச்சு. ஸோ கீழக்கரைக்கும் இலங்கைக்கும் இடையான வாணிப தொடர்பு அதிகமாக இருந்ததுனால இங்கே உள்ள மக்கள் அங்கே போகிறதும் அங்கே உள்ள மக்கள் இங்கே வர்றதுமா இருந்துச்சு. ஸோ அது மூலமாக தான் ரெண்டு நாட்டு மக்களுக்கும் பேச்சு தொடர்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். கீழக்கரையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இங்கே 1300 வருஷ பழமையான பள்ளி இருக்குது. அதுதான் ஓல்டு ஜும்மா மஸ்ஜித். இதுக்கு கடற்கரை பள்ளி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. கடற்கரை நகரமான எங்கள் ஊரில் சங்கு எடுத்தல், முத்து குளித்தல், அப்புறம் மீன்பிடி தொழிலெலாம் இன்னுமே செஞ்சுட்டு வராங்க. எங்கள் ஊரில் நிறைய பள்ளிகளும் கல்லூரிகளும் பள்ளிவாசல்களும் இருக்குது. இது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். இங்கே முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஸோ எல்லாருமே மாமா மச்சான் அப்படிங்கிற ஒரு உரிமையோடு பழகுறாங்க. பெரிய பெரிய மகான்கள், தொழிலதிபர்கள்லாம் வாழ்ந்த ஊர் இது. கீழக்கரை மக்கள் தொழில் நிமித்தமாக பல உலக நாடுகளுக்கு சென்று பரவி இன்னும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கீழக்கரையோட பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. மொழியின் உயிர் நாடியாக இருப்பது பேச்சு மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடுவது மட்டும் இல்லாமல் மனிதனோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடக்கூடிய ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவத்தை வட்டார மொழி அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு உறவு முறைகள்லேருந்து வருவோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லாமல் விட்டதை இங்கே சொல்கிறேன். உம்மாவுடைய உம்மாவை உம்மம்மானும், உம்மாவுடைய வாப்பாவை அப்பான்னு சொல்லுவோன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது போக எங்கள் ஊரில் நல்லம்மா, நல்லாப்பா, கண்ணுமா, கண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாப்பாவுடைய உம்மாவை வாப்சா இல்லைன்னா வாப்பம்மானும், வாப்பாவுடைய வாப்பாவை முத்தாப்பான்னு சொல்லுவோம். உம்மாவுடைய தங்கச்சியை சின்னம்மா இல்லைன்னா சாச்சின்னு சொல்லுவோம். சாச்சியோட ஹஸ்பண்டை சாச்சான்னு சொல்லுவோம். அப்புறம் சாச்சாவோட ஒய்ஃபை சாச்சா வண்டி, பெரியப்பா சின்னப்பாவோட ஒய்ஃபை பெரியப்பா வண்டி, சின்னப்பா வண்டின்னு சொல்லுவோம். எங்கள் ஊர்லேயே ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சில தெருக்களில் கண்ணுமா, நல்லம்மா, சில தெருக்களில் சாட்சி, உம்மம்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு 3 விதமான மாதங்கள் இருக்குது. ஒன்று தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம், அடுத்து அரபிக் மாதம். பட் எங்கள் ஊர் பெரியவங்க புதுசாக ஒரு மாதம் சொல்லுவாங்க. அது இஸ்லாமிக் மாதத்தை ரிலேட்டடாக வச்சு தான் வரும். இஸ்லாமிக் மாதத்தை சொல்லாமல் அதுக்கு அவங்களே இன்னொரு பேர் வச்சு அழைப்பாங்க. ஸோ அதுவும் 12 மாதம் தான். எனக்கு எல்லா மாதங்களுக்கும் மீனிங் தெரியல, பட் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவெலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது என்னென்னே சுத்தமாக புரியாது. நானுமே அதை தெரிஞ்சுக்கிற விரும்பலை. ஸோ நமக்கு படிக்கிறது தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம், அரபிக் மாதம், இது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இது அவங்களே கண்டுபிடிச்ச மாதம். இப்போ இந்த மாதங்களை நான் சொல்கிறேன். இதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். இஸ்லாமிக் மந்தில் ஃபஸ்ட்டு மாதம் முஹர்ரம். ஸோ இந்த மாதத்தை எங்கள் ஊரில் ஆசுரா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசுரா நோம்புலாம் இருப்பாங்கள்ல, அதனால் இதுக்கு ஆசுரா மாதம். சபர் மாதத்தை சபூர் மாதம் வாங்க. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 3வது மாதமான ரபியுல் அவல் மாதத்தை மௌலிது மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் ரசூல்லா பேரால் வீடுகள்லையும் பள்ளிகள்லையும் மௌலிது ஓதுவாங்க. 4வது மாதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தை முஹைதீன் கந்தூரி மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்களோட பேரால் மௌலிது ஓதுவாங்க. 5வது மாதமான ஜமாதுல் அவல் மாதத்தை சேதப்பா மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ சேதப்பா பள்ளிக்கு போய் அங்கே கொடி ஏற்றி ஃபாத்தியா ஓதி நாசா போடுவாங்க. 6வது மாதமான ஜமாதுல் ஆஹிர் மாதத்தை நாகூர் கந்தூரி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகூரில் மௌலிது ஓதி கந்தூரிலாம் கொடுப்பாங்கல்ல, அதுதான். 7வது மாதத்தை தோவத்து மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் அஜ்மீர் ஹாஜா முஹைதீன் ஜிஸ்தி அவங்களோட பேரால் மௌலிது ஓதுவாங்க. 8வது மாதமான ஷௌபான் மாதத்தை பராத்து மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பராத்து ரொட்டி சுட்டு இறந்தவங்களுக்காக பள்ளிகளுக்கு கொடுத்து விடுவாங்க.
அடுத்து 9வது மாதம் ரமலான் மாதம். எல்லாருக்குமே தெரியும் இது நோன்பு மாதம். 30 நாள் நோன்பு பிடிப்போம். 10வது மாதமான சவ்வால் மாதத்தை வந்து பெருநாள் மாதம்னு சொல்லுவாங்க. நோன்பு முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து பெருநாள் வர்றதுனால அது பெருநாள் மாதம். அடுத்த மாதமான துல்காதா மாதத்தை வந்து சந்தனக்கூடு மாதம்னு சொல்லுவாங்க. ஏர்வாடியில் சந்தனக்கூடு எடுப்பாங்கள்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து இதுக்கு சந்தனக்கூடு மாதம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தை ஹஜ் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் வந்து ஹஜ்ஜுக்கு மக்கா போகிறதுனால இதுக்கு ஹஜ் மாதம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாதங்கள்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி மாதங்கள்லாம் தெரியாது. ஒரு சில மாதங்களில் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரமலான் மாதம், ஹஜ் மாதம் அப்படின்லாம் தெரிஞ்சிடும். பட் சில மாதங்கள் வந்து தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி தெரிஞ்சு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலை. எங்களுக்கே இது தெரியாத போது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதை கேட்டதை வச்சு தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி எனக்கு ரொம்ப வருஷமாக புரியாத புதிராக தான் இருந்துச்சு. இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வம் காமிக்கல. பட் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, இதையும் நம்ம வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ தான் வந்து இதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு மாதமான முஹர்ரம் மாதத்தில் பக்கீர்மார்கள்லாம் சேர்ந்து ஹசன் ரலீலா ஹுசைன் ரலீலா அவர்கள பேரால் மௌலிது ஓதுவாங்க. பக்கீர்னா வந்து ஃப்ரைடேயில் வந்து கொட்டடிச்சிட்டு வருவாங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பக்கீர் வருவாங்க. இப்போ ஒரு சில பேர் தான் வர்றாங்க. மௌலிது ஓதி பூக்குழி வச்சு அந்த நாளையில் வந்து நேர்ச்சை செய்கிறவங்க நேர்ச்சை செய்வாங்க. காலையில் எல்லோரும் கடலில் போய் குளிப்பாங்க. ஈவினிங் வந்து கடலில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஆசுரா 10வது நாளில் வந்து எல்லா வீட்டிலும் வந்து மஞ்சள் சோறு கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. சபர் மாதத்தோட கடைசி புதனை தான் வந்து ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கடல் பெண்ணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பல்லாத்த ஆலிம்சோலாம் வந்து பனை ஓலை மா இலையில் வந்து மைய வச்சு இஸ்மு எழுதி கொடுத்து அதை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்க சொல்லுவாங்க. இப்படிலாம் குடித்தா நோய் நீங்கும், முசீபத்து நீங்கும், அப்புறம் நல்ல சுகம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து பல்லாத்தா ஓதி கொடுத்து தண்ணியில் கரைச்சி குடிக்கிறதுலாம் இப்போ இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து மறந்துடுச்சு. நம்ம வழக்கத்தில் இருந்த விஷயம் இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அது மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் யோசித்து அப்புறம் பெரியவங்கள்ட்ட கேட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாப்சா வீட்டுக்கு போவேன். அப்போ எங்கள் வாப்சா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தேத்தண்ணி குடிக்கிறியாம்மா, பிஸ்கோத்து சாப்பிட்றியாம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படின்னா தேத்தண்ணின்றா டீயை தான் அப்படி சொல்லுவாங்க. பிஸ்கோத்துண்டா பிஸ்கெட்டு. ஜலதோஷம் பிடிச்சிட்டா தடுமை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கு சல்லமையாக இருக்குது, காய்ச்ச மாதிரி இருக்கிறதா சல்லமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இடுப்பு வலிக்கு குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டாங்கச்சிக்கு செரட்டன் சொல்லுவோம். இன்ன வரைக்கும் நாங்கள் செரட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து பெரியவங்களாம் தேசிக்கான்னு சொல்லுவாங்க. பாத்திரங்களை சட்டி வட்டி வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை திருப்பி போடுற கரண்டியை சட்டுவோன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து தேங்காய் திருவோம்ல, அதை வந்து திருவுள குத்தின்னு சொல்லுவோம். கண்ணாக இருக்கும்ல, அந்த ஸ்பூனை வந்து கண்ணாப்பன்னு சொல்லுவோம். டம்ளருக்கு கிளாஸுன்னு சொல்லுவோம். கப்புக்கு வந்து ஜொக்குன்னு சொல்லுவோம். டீலாம் வடிப்போம்ல, அதை வந்து அரிப்புன்னு சொல்லுவோம். இப்போ மீன் குழம்பெல்லாம் வந்து மண் சட்டியில் வைக்கிறேன்னு வைங்க, அதை சும்மா கீழே வச்சுட்டேன்னா அது உடஞ்சிரும், விரிசல் விட்டுரும். ஸோ அதை வந்து ஒரு களவாடையில் தான் வைப்போம். அந்த ஸ்டாண்டை தான் வந்து நாங்கள் களவாடைன்னு சொல்லுவோம். டப்பாக்கு டப்பின்னு சொல்லுவோம். பெனியனில் வந்து கை வச்சு இருந்துச்சுன்னா அதை வந்து முண்டா பெனியன்னு சொல்லுவோம். பாத்திரத்தெல்லாம் மூடி வைக்கிறத நம்ம மூடின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் கட்டுறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அளந்து போடுவாங்கல்ல அந்த படி, அதை வந்து எங்கள் ஊரில் குட்டான்னு சொல்லுவாங்க. பசங்கள்லாம் ஸ்குவார்டர்லி எக்ஸாம் லீவில் இருக்கிறதுனால ஒரே சேட்டை தான். இதுக்கு வந்து எங்கள் ஊரில் பெரளி பண்ணுறான், ஒத்தனை சண்டை பிடிச்சிக்கிட்டேன்னா அவனோட அலை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க வந்து செருப்பு போட்டுட்டு வெளியே போ அப்படிங்கிறது பதிலாக செருப்பை தொட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எழுதும்போது அடிச்சு எழுதுனாண்டா கொத்தி எழுதுறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பசங்களுக்குள்ளே விளையாடி இருக்கும்போது ஒருத்தவனோட பொருளை இன்னொருத்தவன் எடுத்துட்டான்டா என்னோட பொருளை அப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிடுங்கிறது தான் வந்து அப்புறது. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பல்பு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுண்டா சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அனிமல்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மாட்டை வந்து உம்பு வருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூனையை வந்து பாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிளியை வந்து பெத்தமானும், மைனாவை வந்து மைனாமான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வளர்ப்பாங்க வீடுகளில். புறாவை வந்து ஹாவ்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில பேருங்கிறத ஒத்த சித்த அப்படிம்பாங்க. ஒரு பொருளை ஹேங்கரில் மாட்டிவை அப்படிங்கிறதுக்கு ஹேங்கரில் கொழுவிவை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு சோமா இருக்கிறியா, அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு அவு வந்தாஹா இவோ வந்தாஹான்னு சொல்லுவோம். கால் வலிக்க நின்னங்கிறதுக்கு கால் கடுக்க நின்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது கோவமாக இருக்குங்கிறதுக்கு சடப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்.
ரொம்ப படபடண்டு கோவமாக பேசுகிறதுக்கு வந்து வெடுவெடுன்னு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் பறை அடிப்பாங்க. பரண்டா வந்து தண்டோரவா தான் வந்து எங்கள் ஊரில் பறைன்னு சொல்லுவாங்க. அதாவது பஜாரில் மீன் கனவா விரால் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சுனாலோ இல்லைனா ஏதாவது நியூஸை வந்து வெளிப்படுத்துகிற விதமாகவோ வந்து இந்த மாதிரி பறை அடிப்பாங்க. மெயினாக வந்து சீலா மீனுக்கு தான் வந்து இந்த பறை போடுவாங்க. இது வந்து நைட் டைமில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் அப்போ தான் வந்திருக்கும். எங்கள் ஊரில் வஞ்சர மீன் சீலா மீன் சொல்லுவோம். பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சீலா மீன் தான் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து சீலா மீன் தான் சொல்லுவோம். சீலா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வஞ்சரன்னு அவ்வளோவா சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே சீலா மீன் சொல்கிறதுனால நானும் வீடியோவில் சீலான்னு தான் சொல்கிறேன். ஸோ வஞ்சரத்தை தான் வந்து நான் சீலான்னு சொல்கிறேன். சீலா மீனை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நெய் மீன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் முள் அவ்வளோவா இருக்காது. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் மீனும் நான் சம்டைம்ஸ் சொல்கிறதுனால அதுக்கும் வந்து மற்ற ஊர்களில் வேறு பேர் இருக்குது. இப்போது மீன்லேயுமே வந்து எங்கள் ஊருக்கும் மற்ற ஊருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு முரல் மீன் எடுத்துட்டிங்கன்னா கூட அதில் செவுட்டு முரல், வாழையா முரல், அலை முரல், புல்ல முரல், கலிங்கா முரல் இப்படின்னு பல பேர் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லாம் ஓராண்டா அது ஓரா தான். எங்கள் ஊரில் வந்து வளையன் ஓரா, கருத்த ஓரா, வெள்ளை ஓரா இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காரல் மீனுக்கும் நாசுவக்காரை, குதிப்புக்காரை, ஒத்தமல்காரை இப்படின்னு பல பேர் இருக்குது. இது போக இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரோட வட்டார வழக்கு. நான் இந்த வீடியோவில் ஊரோட மறந்து போன சில விஷயங்களை பற்றி தான் வந்து சொல்கிறேன். இதை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. பட் மறைஞ்ச விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்காண்டி தான் நான் எப்போவுமே வாழ்ந்த என் ஊரை பற்றி உயர்வாக தான் பேசுவேன். ஏன்னா சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா. இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்ததை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அரேபியர்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே வாணிக தொடர்பு ஏற்படுத்ததுனால ஸோ கடற்கரை நகரமான இந்த காயல்பட்டினம், தூத்துக்குடி, கீழக்கரை இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.